அன்புள்ளம் கொண்ட உறவுகளுக்கு இந்த அற்புதமான அக்ஷய திரியை நன்னாளில் அனைவரும் சிறப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் உறவுகளே. அக்ஷய திரியை என்பது அரிசியால் ஆன உணவுகளை, பல உணவுகள் இருக்குது அரிசியாலானது. அந்த உணவுகளை இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, உணவு தேடுபவர்களுக்கு, உணவு உண்ண வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு அதை கொடுத்து வயிறார உண்ண வைத்து மனதார வாழ்த்தை பெற்று வளமாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அக்ஷய திரி. இந்நாளில் நல்லதை செய்ய வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் எந்த செயலாக இருந்தாலும் அது பெருகி கொண்டே போகும், நன்மை பயக்கும். இதுதான் அக்ஷய திரியை நன்னாள் என்பது. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா தொடர்ந்து கோயிலுக்கு போவீங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு செயலை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி தான் அக்ஷயம் என்பது. அதை விட்டுவிட்டு நகை கடைக்கு போய் கையில் இருக்கிறது 10,000 ரூபா இருக்கும், மேற்கொண்டு 20,000 ரூபா கடனை வாங்கிட்டு கொண்டு போய் நகை கடையில் போய் 1 கிராம் 2 கிராம் நகையை எடுத்துகிட்டு வந்துட்டால் போதுண்டி. அப்படியே நம்ம வீட்டில் செல்வம் கொளிக்குண்டி. பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதித்த மாதிரி, காசு இல்லாத வீட்டில் சிரமப்பட்டு இருக்கவங்கிட்ட அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு இங்கேருந்து ஓடி போய் நம்ம உழைக்கணும், நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கணும், பேர் கொடுத்து உதற அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும், நம்ம நல்லா வளரணும், நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும். 2 கிராம் நகையை கடன் வாங்கி கொண்டாந்து வீட்டு பீரோவில் வச்சுட்டாக்க அது குட்டி போடுமா? நகை கடைக்காரங்க தான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு அவங்க வியாபாரத்துக்காண்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏன் மக்களே இப்படி இருக்கீங்க? போக மக்களே, போய் நல்லபடியாக நல்லதை நினைங்க, நல்லது நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும்னா மகிழ்ச்சியான செயல்களில் ஈடுபடுவோம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான நன்னாளில் உங்களுடன் உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி மக்களே. புரிந்து வாழ்வோம் மக்களே. பெரிதாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள தேவையில்லை. புரிந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.